மகனை விமர்சிக்கிறது மட்டும்தான் ராமதாஸுக்கு வேலையா? வேறு எந்த அரசியலுமே இல்லையா? இப்போ அன்புமணி நல்லதாக கெட்டதாக மக்கள்கிட்ட போகிறாரு, ஆர்ப்பாட்டம், ஊர்வலம், 100 நாள் பயணம், இப்படி போயிட்டே இருக்காரு. அரசியலை கையில் எடுத்திருக்காரு. இவர் என்னத்தை கையில் எடுத்திருக்காரு இன்றைக்கி ராமதாஸ்? மகனை வசைப்பாடுறதும் கட்சியில் மகனுக்கு ஆதரவாக இருக்கவங்களை நீக்கிறது, இது ஒன்று தான் அவருக்கு வேலையா? பிடிக்கலன்னா விலைக்கு விட்ருங்க, இல்லை நீங்கள் விலைக்கு போங்க, தனியாக கட்சி நீங்கள் ஆரம்பிச்சுக்கோங்க, இல்லை மகனை தனியாக கட்சி ஆரம்பிக்க சொல்லிட்டுங்க. மகனை வசைப்பாடுவதே முழு நேர தொழிலாக அப்பாவுக்கு போகுதுன்னா அந்த கட்சி எங்கேருந்து உருப்படும்? கட்சி காலி, அதில் எந்த சந்தேகமும் வேணும். நாளைக்கு அப்பாவும் பிள்ளையும் ஒன்று சேர்ந்தால் கூட வாக்கு வங்கி சிதறிடுச்சு. சரி, 25ஆம் தேதி அன்புமணி தமிழக மக்களின் உரிமையை மீட்க ஒரு பெரிய நடைபயணத்தை வந்து மேற்கொள்கிறார். நல்லது, போட்டோம். அவர் அரசியல் பண்ண போயிட்டார் அப்பாவுக்கு பதில் சொல்லாமல். அப்பா தான் உட்காந்து மகனை வசைப்பாடி கொண்டிருக்கிறார். ஆரம்ப கட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பெரியவருக்கு இருந்த குட்வில் வந்து இப்போ குறைய ஆரம்பிச்சிருக்கு. மகனை திட்டுறதே ஃபுல் டைம் அஜெண்டாவை ஒரு அப்பாவுக்கு மாறுதுன்னா அங்கே எங்கேயோ அப்பா கிட்ட கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அன்புமணி நல்லதாக கெட்டதோ மக்கள்கிட்ட பொது பிரச்சனை எடுத்துகிட்டு போகிறாரு. தமிழ்நாட்டை மீட்போன்னு போகிறாரு, மக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் 100 நாள் பயணம் போகிறாரு. அவர் மக்களை நோக்கி போக ஆரம்பித்திருக்கிறார் அன்புமணி. அது ஆரோக்கியமான அரசியல், நம்ம அதை தான் பாராட்டணும். இது சும்மா அன்புமணி மேலே குறை சொல்லிகிட்டு இருக்காது. என்ன தான் உங்கள் பிரச்சனை உங்கள் பிள்ளையோட உங்களுக்கு?